வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழர்களுடைய விருந்தோம்பலில் முக்கியமான இடம் பிடிக்கிற பால் பாயாசம், சேமியா பால் பாயாசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சூடு பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடானதும் முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மீதி இருக்க நெய்யில் ஒரு கப் சேமியா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. உடனே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, இல்லைனா சேமியா கருப்பாயிடும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால், அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இல்லைனா உங்களுக்கு சேமியா பால் பாயாசத்தில் பாலோட ஸ்மெல்லு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா அதில் இருக்க ஆடை மேலே படியாமல் எல்லாம் நல்லா கலந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பால். பால் நல்லா கொதிச்சா தான் உங்களுக்கு சர்க்கரை போடும்போது திரிஞ்சு போகாமல் இருக்கும். பால் சரியாக கொதிக்கலைன்னா ஒரு சில டைமில் சர்க்கரை போடும்போது நல்லா திரிஞ்சு போயிடும். அதனால் பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஜவ்வரிசி சேர்க்குறதுனா இந்த சமயத்தில் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ கொச்சிட்ருக்க பாலில் நம்ம சேமியா சேர்த்துடலாம். சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. பால் பாயசம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ அடுத்து இந்த சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இது நல்லா இனிப்பாகவே இருக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாயசம் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு இதில் கலந்துக்கோங்க. ஒரு சில டைமில் பால் சேர்த்தோம்னா, இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்தோம்னா பால் திரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிச்சிட்டு இருந்ததுன்னா நம்ம பால் பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது எதுக்குன்னா பால் இந்த பாயாசம் ரொம்ப திக்காகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துருக்கோம். இது உடனே சர்வ் பண்ணிடலாம். இது மேலே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திராட்சை, பாதாம் என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் இப்படியே சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப திக்கானதுன்னு நினச்சிங்கன்னா நல்லா காய்ச்சின பாலை கொஞ்சம் இதில் கூட சேர்த்து நீங்கள் சாப்பிடும் போது பரிமாறினா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.